பேசுறான் பாலிடிக்ஸ். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த புதன் அவர்களுடைய புத்தகம் மிகவும் எளிமையாக இருந்தது. இந்த புத்தகம் வந்து நாம் மாணவர்களிடையே கொண்டு செல்ல முடியும். சில தத்துவத்தை பற்றியுள்ள புத்தகங்கள் படித்து முடித்தாலே என்னவென்றே நமக்கே புரியாது. ஆனால் இந்த எளிய முறையிலே அம்பேத்கரை நம்முடைய மாணவரிடத்திலும் நம்முடைய தமிழ் மக்கள் மத்தியிலும் அதை தெளிவாக அம்பேத்கர் எவ்வாறெல்லாம் நமக்காக கஷ்டப்பட்டார் என்பதை விளக்கி கூறியுள்ளார். இந்த அம்பேத்கர் வாழ்கின்ற காலத்திலே அவர் எவ்வாறெல்லாம் கஷ்டப்பட்டார் என்றால், இந்த குறிப்பாக அவருடைய இந்த பூனா ஒப்பந்தத்தை பற்றி சொன்னார்கள். அதற்கு முன்பாலே வந்து என்ன சொன்னா, இந்த ஜாதி ஒழிப்பு என்ற புத்தகத்திலே அம்பேத்கர் 1936 அவரை ஒரு மீட்டிங் வர சொன்னாங்க. அந்த மீட்டிங்ல அவர் வந்து என்ன பேசணும் அப்படிங்கிற முன்னாலே கொடுக்கணும் சொன்னா, பெரிய அறிவுஜீவிகள் நடந்த ஒரு பெரிய அவை. அதனால வந்து அம்பேத்கர் தன்னுடைய உரையை முன்னாலே அனுப்பணும்னு சொன்னாங்க. இவர் முன்னாலே அனுப்பிச்சாரு. ஆனா அவங்க வந்து சில இங்குள்ள இந்து தலைவர்கள் எல்லாம் சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும், அந்த மாற்றங்களை செய்ய நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், ஒரு கமா புள்ளியை கூட உங்களுக்கு மாற்றுவதற்கு உரிமை கிடையாது, என்னுடைய உரையை திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னார். இவர் அதுபோல இங்கிருந்து லாகூருக்கு செல்லக்கூடிய அந்த பயணச்சீட்டை அவர் அனுப்பியிருந்தார்கள். அதனை திருப்பி அனுப்பிவிட்டு அந்த அவருடைய உரையை அம்பேத்கரே புத்தகமாக வெளியிட்டு அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். அதிலே ஜாதி ஒழிப்பு பற்றி தெளிவாக எப்படியெல்லாம் நாம் கஷ்டப்படுகிறோம் என்று சொல்வதை விளக்கி கூறினார். ஒரு திருமணத்திலே என்னுடைய செலவு செய்து நான் திருமணத்தை நடத்தும் போது ஆடம்பர விழாக்கள், அதாவது குதிரையிலே ஏறி என்னுடைய மணமகளையோ கொண்டு செல்வதற்கு கூட உரிமை கிடையாது. அதே போல மற்றபடி அது சாதாரணமாக இருக்கக்கூடிய சலவை தொழிலாளியோ தள தொழிலாளியோ நமக்காக பாடுபட முடியாது என்று அவர்களுக்காக ஜாதி இந்துக்களுக்காக ஒரு தொழிலாளிகள் அவர்கள் இந்த தீண்டப்படாத மக்களுக்காக அவர் உழைக்கக்கூடாது என்றெல்லாம் எவ்வாறெல்லாம் அவர் அந்த ஜாதியை நாம் ஒழிக்க முடியும், அது இந்துத்துவத்திலே முடியாது, நான் இந்துவாக இருந்தால் அது முடியாது, நான் இந்துவாக பிறந்த என்னுடைய குற்றம் அல்ல, நான் சாகும்போது நான் இந்துவாக இருக்க மாட்டேன் என்ற உறுதிமொழியை சொன்னார். அதன் பின்புதான் இந்த இந்துத்துவ சக்திகள் மிகவும் பலமாக அவர் எதிர்த்தன. இந்த நாட்டிலே நம்முடைய பூனா ஒப்பந்தம் வருவதற்கு முன்னாலே அவர் இந்த ரிசர்வேஷன் என்பதை எவ்வாறு வர வேண்டும் என்பதை தெளிவாக கூறியிருந்தார். இருந்த போதிலும் காந்தி அவர்கள் தன்னுடைய உண்ணாவிரதத்தை தொடங்கி அது இப்போது இருக்கிற முறையில் இல்லாமல் தனியான ஒரு இடஒதுக்கீடு, அதாவது இந்த தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு தனியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அம்பேத்கருடைய எண்ணம். ஆனால் அது தடைப்பட்டதற்கு காரணம் காந்தியுடைய உண்ணாவிரதத்தின் காரணமாக இப்போதும் தலித் தலைவர்கள் எல்லாம் பிரிந்துதான் இருக்கின்றார்கள். அந்த நிலையிலே அப்பொழுதும் தென்னிந்தியாவில் இருந்து நம்முடைய ராஜாஜியினுடைய தூண்டுதலின் பெரிய MC ராஜா என்ற தலைவர் இங்கிருந்து பாம்பே அந்த காந்தியுடைய உயிர் உங்கள் கையில் தான் இருக்கின்றது, காந்தி உண்ணாவிரதத்திலே செத்து விட்டால் என்றால் நம்முடைய 6 கோடி அந்த தலித்துகளும் சாவடிக்கப்படுவார்கள் என்ற நிலைக்கு நீங்கள் தள்ளக்கூடாது என்றெல்லாம் அவரை பயமுறுத்தியின் காரணமாக அவர் காம்பரமைஸ் செய்து கொண்டார். வேறு வழி இல்லாமல் மற்றபடி அதற்கு பின்னாலே வரக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியிலே அவருடைய மாகாண மாநாட்டிலே தோற்கடிக்கப்பட்டாலும் அவருடைய நண்பர்களால் அவருடைய முக்கியத்துவத்தை கருதி அவர் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு சென்றார். அங்கு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியுடைய சேர்மனாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் மாத்திரமே அதெல்லாம் தெளிவாக அந்த நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் வரைவு குழுவினுடைய தலைவராக இருந்த அம்பேத்கர் தான் அதை முழு முயற்சியாக எடுத்து அவர் செயல்படுத்தினார் என்பதை தெளிவாக நம்முடைய நூலாசிரியர்கள் நமக்கு குறித்துள்ளார். அதில் இருந்த மற்றவர்கள் எல்லாம் கிருஷ்ணமாச்சாரி மற்றும் முன்சி போன்றவர்கள் எல்லாம் பாப்பனர்களாக இருந்தார்கள். இருந்த போதிலும் அவர்கள் ஒத்துழைப்பு இல்லாத போதும் தனி மனிதனாக மற்ற அனைத்து உலகத்தில் உள்ள அனைத்து கான்ஸ்டிடியூஷன் உள்ள எல்லா உரிமைகளையும் அவர் கண்டெடுத்து நமக்காக கொடுத்து வழங்கினார். அவரை நாம் நினைவுபடுத்துவதாக அவர் கூறி சென்ற அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய the Constitution of India, the people of India being solemnly resolved to constitute India and a
சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். இந்த சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்பது முதல்ல இல்ல, அது பிறகு எமர்ஜென்சி காலத்துல அதை சேர்த்த இந்திரா காந்தி வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமா 42வது அமெண்ட்மெண்ட் மூலமா அதை சேர்த்தாங்க. ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வொர்ஷிப், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ், ஆப்பர்ச்சுனிட்டி and to promote among them all fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of nation. In our Constitutional Assembly, this 26th day of November 1949, அந்த நவம்பர் 26 சார்பாக இந்த ஜனவரி 26 இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த இயக்கத்திலே இருக்கின்ற இந்த தோழர்கள் எல்லாம் எவ்வாறு அம்பேத்கரை போற்ற வேண்டும் என்பதை தெள்ள தெளிவாக எனக்கு முன்னாலே தெரிவித்தார்கள். இருந்த போதிலும் ஒரு சில வார்த்தைகள், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நமக்காக எவ்வாறு கஷ்டப்பட்டார், அவர் எவ்வாறு துன்பங்களை அறிவித்தார் என்பதற்கு ஒரு உதாரணமாக அவர் மூக் நாயக் என்ற ஒரு பத்திரிகை 1920 தொடங்கியிருந்தார். அதற்கான அந்த பத்திரிகை என்று தொடங்கப்படுகிறது என்பதை கேசரி என்று இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பன பத்திரிகை, அதாவது வந்து பாலகங்காதர திலக் என்பவரால் கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த பத்திரிகையிலே ஒரு 50 ரூபாய் கொடுத்து விளம்பரம் கொடுத்தார். ஆனா அந்த விளம்பரத்தை கூட அவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். நாங்கள் இந்த சூத்திரனுடைய அந்த விளம்பரத்தை எங்களுடைய பத்திரிகை தாங்கி செல்லாது. அந்த அளவுக்கு எவ்வளவு மத இன வெறியோடு இருந்தார்கள் என்பது இதையெல்லாம் தாண்டி அம்பேத்கர் அவர்கள் மக்களுக்காக தான் கொண்ட கொள்கைகளை தன் மக்களிடத்திலே செலுத்த வேண்டும், இந்த மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்ற உண்மையான கருத்தினால் பல்வேறு போராட்டங்களை தாங்கி அந்த தீண்டாமை ஒழிப்பு என்பதை நம்முடைய சட்டத்திலே இருக்கு. அதாவது ஆர்டிகல் 70 முக்கியமான அந்த அதை கான்ஸ்டிடியூஷன்லே அரசியலமைப்பு சட்டத்திலே வர வேண்டும் என்பதற்காக ஆர்டிகல் 70, அதாவது 17வது ஷரத்து, abolition of untouchability. Untouchability is abolished and its practice any form is forbidden. The enforcement of any disability arising of untouchability shall be an offense punishable in accordance with law. இது சட்டத்தை, அதாவது தீண்டாமை ஒழிச்சிட்டோம், ஆர்டிகல் 17 வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தீண்டாமை வந்து பிராக்டிஸ் பண்ணப்பட்டது. அதன் பிறகுதான் வந்து இந்த தீண்டாமை பாதுகாப்பதற்காக தீண்டாமை ஒழிப்பு இருந்தால் மட்டும் போதாது, அது பீனல் ஆக்ட் வேணும்னு சொல்லிட்டு இந்த சிவில் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு நம்ம ஊர் தலைவர் தலைமையை கொண்டு அந்த கமிட்டி கூடி சிவில் ரைட்ஸ் ஆக்ட் வந்தது. அதுக்கு பின்னால இப்போ வந்து 1989 வந்து இந்த SC/ST பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அதில் உள்ள ஏற்பட்ட, ஆனா இன்னும் தொடர்ந்து தமிழகத்தில் வந்து இன்னும் அட்ராசிட்டிஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அதை நம்ம எல்லாம் தட்டி கேட்க முடியல. இருந்தாலும் ஆட்சியாளர்கள் வந்து அந்த போலீஸ் என்ன பண்றாங்கன்னா SC/ST ஆக்டை வந்து நீர்த்து போகிறதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு பதிலாக இன்னொரு வந்து அந்த ஒரு ஜாதியை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு ரெண்டு பேரையும் மோத விட்டுட்டு உனக்கு எதிராக அவனும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்ப்பா, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கேஸ்கள் எல்லாம் ரெஃபர் பண்ணிடுறாங்க. இதுக்காக இருக்கக்கூடிய அந்த கமிட்டி அல்லது நேஷனல் SC கமிஷனோ எதுவுமே எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு வழங்குவதற்கு இல்லாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதனால SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட கூட வந்து நீர்த்து போவதற்கு அந்த ஆட்சியாளர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன சொன்னா இந்த மே 26 இந்த ஜனவரி 26 இயக்கம் இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டும், அதற்காக நாம் தொடர்ந்து போராட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நம்முடைய அரசியலை அம்பேத்கரை பாதுகாப்போம் என்று சொல்வது தோழர் தொல் திருமாவளவன் பற்றி கூட அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்று இருக்கக்கூடிய தலைவர்களிலே தொல் திருமாவளவன் தான் நம்முடைய அம்பேத்கரை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்கிறார் என்பதை தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலே அவர் நம்முடைய மோடி அவர்கள் எவ்வாறு மோடி வித்தை செய்து அவர் ஆட்சியை பிடித்தார் என்பதற்கு தெள்ள தெளிவா உதாரணமாக குஜராத்திலே நடத்திய அந்த ரயில் எரிப்பு போராட்டத்தின் பின்பு இந்த மோடியும் அமித்ஷாவும் சென்று 6000 மக்களுக்கு மேலாக அவர் முஸ்லிம்களை கொலை செய்து அதன் அடிப்படையிலே இந்த RSS இயக்கம் அவர்கள் அந்த அத்வானியை தூக்கி எறிந்துவிட்டு மோடி தான் நல்ல தலைவர் என்று அவரை கொண்டு வந்து விட்டார்கள். இந்த அளவுக்கு பல சூழ்ச்சிகள் செய்து நேற்று வந்த நம்முடைய தலைவர் ஆனந்த் கல்தும்பே அவர்கள் தெள்ள தெளிவாக கூறியிருக்கின்றார். இந்த தமிழகத்தை தவிர மற்ற எல்லா மாநிலத்திலும் தலித்துகள் எல்லாம் பிஜேபி ஓட்டு போடுகிறார்கள், அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என்று வருத்தப்பட்டு கூறினார். நாம் இந்த பிஜேபி எதிர்ப்பை நாம் தமிழகத்தில் மட்டும்தான் மக்கள் கொண்டுள்ளார்கள்.
அதனை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அப்படி இருந்தால்தான் நாம் நம்ம இருக்கு அரைகுறை உண்மையையும் பாதுகாக்க முடியும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.